தீத்து 2 நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாயிருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்ல உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதித்திருக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக. ஜெபம். கிருபையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தீத்து 2வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே உம் பிள்ளைகளை அநேக இக்கட்டுகள் போராட்டங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், எங்களுக்கு ஆலோசனை தகப்பனாய் இருந்து எல்லாவற்றிலும் கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் கர்த்தாவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன்பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசர் இனிமேலும் வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். இம்மட்டும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் நீர் எங்களை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறீர். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், பொல்லாதாவியின் கிரியைகள், அநேக மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஆச்சரியமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே, ஆமேன்.